பச்சையாக கிடைக்கிற மணத்தக்காளி காயை வச்சு முத்து குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ட்ரெடிஷ்னல் மெத்தட் படி வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்காமல் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கேன். நீங்கள் வெங்காயம் பூண்டு வேணான்னா அதை ஸ்கிப் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு ஆராதனை அண்ட் ஆகாரம் சேனல். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை நல்லெண்ணெய் தாளிக்கிறது பிடிக்கும்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்து தாளிக்கும் போது நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ கடுகும் வெந்தயம் நல்லா பொரிஞ்ச பிறகு இது கூட வந்து கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கிறேன். பச்சையான கருவேப்பிலை கொத்தை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன். இந்த சீசனில் மணத்தக்காளி காய் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். அப்போ வந்து நம்ம வாங்கி செஞ்சு பார்க்கலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இந்த குழம்பு. இப்போ பச்சை மிளகா ஒன்று சேர்த்துக்கிறேன். நீங்கள் கீரை வாங்கிட்டு அதில் இருக்க மணத்தக்காளி ஆஞ்சா கூட நமக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு கிடைக்கும். அதை வச்சு கூட நம்ம குழம்பு பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வர கீரைகள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மணத்தக்காளி காயோடு தான் கிடைக்கிது. இந்த வெயில் நேரத்தில் தான் அது கிடைக்கும். நான் வந்து அடுத்து பச்சை மிளகாய்க்கு அடுத்து வெங்காயம் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மணத்தக்காளி காய் வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் வெங்காயம் பூண்டு போடலைன்னா இந்த இடத்துல வெங்காயம் பூண்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பொதுவாக வந்து மணத்தக்காளி காயை சேர்த்து வதக்கிக்கங்க. இது வந்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விடணும். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வந்துருச்சு. ட்ரெடிஷ்னல் மெத்தட் படி பார்த்திங்கன்னா தக்காளி வந்து சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து இப்போ 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து தக்காளி ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பொதுவாக புளி மட்டுமே சேர்த்து கூட வைக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறது இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரையும் நல்லா வதக்கி விட்ருவோம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் எப்பயும் சாம்பாருக்கு எவ்வளோ குழம்புக்கு பொடி போடுவோமோ அந்தளவு சேர்த்துட்டு அது கூட வந்து உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. மணத்தக்காளி காயினால் கசக்கும்லாம் நினைக்கவே வேணாம். குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கசப்பே தெரியாது. அதுவும் நம்ம வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கறதுனால கசப்புங்கிறதே இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்குமே ரொம்ப நல்லது. இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு வதக்கி விட்ட பிறகு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரட்டும். இப்போ ஒரு நெல்லிக்காய் அளவு வந்து புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளிக்கரைசல் இது கூட ஆட் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் புளிக்கரைசலை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஏன் முத்து குழம்புன்னு பேர் வந்துச்சுன்னா, குழம்பு வச்ச பிறகு அந்த காய் பார்த்திங்கன்னா முத்து முத்து அங்கங்கே நிற்கும். அதனால தான் இதுக்கு வந்து முத்து குழம்புன்னு பேர். இப்போ புளிக்கரைசல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இந்த சீசன் முடியறதுக்குள்ளே கட்டாயம் இந்த ரெசிபியை பண்ணி பாருங்கள். புளிக்கரைசல் சேர்த்த பிறகு நல்லா பச்சை வாசனை போக ஒரு கொதி வரட்டும். இது கூடயே பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது தோசையோடு வச்சு சாப்பிட கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்ந்து கொதிச்சு பச்சை வாசனில் போய் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் ஒரு 1/4 மூடி திருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும் போது நல்லா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டோட ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு. வெறும் தேங்காய் தான் சேர்க்குறேன், வேறு எதுவும் அரைச்செல்லாம் விடலை, வெறும் தேங்காய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கொதி வந்தது இறக்கிடுவோம். இப்போ கொதி வந்து குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அருமையான முத்து குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சுடுற சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த பச்சை மணத்தக்காளியை வச்சு இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.